ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஸோ சும்மா பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன பஸ் எந்தெந்த ரேக்ல நிற்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கோங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள வர வழி. அப்படியே பஸ் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் தான் உள்ள போகும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஸ் எல்லாம் வெளியில போகும். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி பேருந்து நிலையம், இதாங்க பஸ்ஸோட என்ட்ரன்ஸ். உள்ள வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைட் சைட்ல கேன்டீன் இருக்கு, நடுவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனி பைப் இருக்கு. இது ஒரு நியூ மாடலா இருக்குங்க. ஸோ 4 சைடு 4 பைப் இருக்கு. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா காத்திருப்பு அறை, அதுக்கப்புறம் பொருட்கள் பாதுகாப்பு அறை, ஸோ ஒரு சில அறைகள்லாம் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மொத்தம் 6 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்தெந்த பஸ் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல நிற்குது, எந்தெந்த பேல நிற்குதுன்னு முறை கொண்டு போட்டிருக்காங்க. நான் இமேஜ் ஃபார்மேட்டா உங்களுக்கு ஆட் பண்றேன், வீடியோலயே பார்த்துக்கோங்க. உள்ள வந்தீங்கன்னா கரூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் டேட்டு டைமோட பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எல்இடி டிஸ்பிளே இருக்கு. இங்கே மட்டும் இல்லை, தூரத்தில் இருக்குதா அங்கே ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பிசிக்கலி சேலஞ்சு பர்சனோட ரூம்ஸ், அதுக்கப்புறம் இலவச கழிப்பிடம் இருக்கு. நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 4ல. நான் வந்து இங்கே தான் இறங்கினேன். ஈரோடு பஸ்ல தான் வந்தேன். இந்த சைடு தான் ஈரோடு பஸ்ல நிற்கும். அதனால இங்கே தான் இறங்கினேன் நான். ரைஸ் ஆக்சுவலாக இது வந்து ஆரோ வாட்டர் இருக்குங்க. இது வந்து ஆரோ வாட்டரு பேக்ரவுண்ட் வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஒன்று பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2 and 3ங்க. இங்கே ஒரு எல்இடி டிஸ்பிளே வச்சிருக்காங்க. நிறைய ஷாப்ஸ் இருக்கு, பட் இன்னும் எதுவுமே ஓப்பன் ஆகல போல. ஒரு சில ஷாப்ஸ் மட்டும் தான் ஓப்பன் இருக்கு. மெயினான பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கு. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு, இந்த அந்த லாஸ்ட்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கு. நான் உங்களுக்கு வெளியில காமிச்சிருந்தேன். மெயின்ல இருந்து பஸ் அப்படி உள்ள வரும். இப்படி உள்ள வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வழியா போய் அந்த லாஸ்ட்ல வரும். அந்த லாஸ்ட்ல வந்து இதுக்குள்ள வரும். இதுக்குள்ள வர வேண்டிய பஸ்ல இதுக்குள்ள வரும். இல்லைனாக்கா பக்கத்துல நேரா போயிட்டு அந்த சைடு தாங்க அப்படி நேரா போய் அந்த பக்கமா வெளில போயிடுங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் உட்காரத்துக்கு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய சீட்ஸ் தான் போட்டு வச்சிருக்காங்க. கைஸ், பஸ் ஸ்டாண்டை பார்த்துருப்பீங்க. கரூர் புது பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க, அந்த புது பஸ் ஸ்டாண்ட் நேரில் வந்து பார்த்துருக்கீங்களா இல்லை பார்க்கலையான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் வந்து பார்க்குறேன். நல்லா இருக்குங்க. நிறைய ஷாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்கமிங்ல வரும் போல. ஏன்னா நிறைய ஷாப்ஸ் க்ளோஸ்லேயே இருக்கு. பாத்ரூம் போய் பார்த்தேன், பாத்ரூம் நல்லா நீட் அண்ட் கிளீனாக இருக்கு. அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆரோ வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எச்சு துப்புறது, கை கழுவுறது இதை பண்ணாதீங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம தான் அதை வந்து பாதுகாக்கணும். ஒரு மட்டும் சொல்லக்கூடாது. ஸோ இப்போதைக்கு பஸ் ஸ்டாண்ட் க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ரெஸ்ட் ரூம்லாம் போய் பார்த்தேன், க்ளீன் அண்ட் நீட்டாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரூருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் தேவைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. பழைய பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அங்கங்கே பஸ் நிற்கிது. ஸோ வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம பாட்டுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் எந்த பஸ் நிற்கிதுன்னு பார்த்து ஏறிடலாம். கரூர் பஸ் ஸ்டாண்டை எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் சுற்றி காமிச்சிருப்பேன். என்கிட்ட ட்ரோன்லாம் இல்லைங்க, ட்ரோன் ஷாட்லாம் வச்சு காட்டுற அளவுக்கு ட்ரோன்லாம் கிடையாது. அதனால எனக்கு என்னென்ன தெரியுமோ என்னால் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு vlog பார்க்கலாம். பை.